பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் மண்பானை தயாரிப்பு பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து மண்பானை விற்பனையாளரிடம் எமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் கஞ்சநாயக்கம்பட்டி, மல்லூர், ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மண்பானை தயாரிப்பு, அதாவது பொங்கல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மண்பானை தயாரிப்பு சுறுசுறுப்பாக நடந்து வருகிறது. அதனை போல் பொங்கல் சீர்கொடுப்பதற்கு மண்பானையை அதிக அளவில் பொதுமக்கள் வாங்குவதால் பொங்கல் பானைகளின் விற்பனையும் களை கட்டியுள்ளது. குறிப்பாக சாதாரண பானைகள் என்றில்லாமல் அதில் வண்ணம் தீட்டப்பட்ட பானைகளின் விற்பனை தற்போது அதிகரித்துள்ளது. இது குறித்து நம்முடைய விளக்குவதற்காக சேலம் மிட்சென்டை சேர்ந்த பானை விற்பனையாளர் கார்த்தி இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்? எந்த அளவில் பானைகள் விற்பனை மற்றும் உற்பத்தி இருக்கு? சார், உற்பத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த மழை காலத்தினால எப்பயும் போல வழக்கமாக வியாபாரம் எப்பயும் நடக்கும். வருஷம் வாச பொங்கல், சூரிய பொங்கல் வைக்கிறவங்க கண்டிப்பாக தவறாமல் வாங்குவாங்க. விற்பனை எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பொருளோட தயாரிப்பு கம்மியாக இருக்கனால விலை கூடுதலாக கொடுக்குறாங்க. இப்போ அவ்வளோ இந்த விலை கூடுதலாக கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா? ஆனால் பானையோட அளவு, அதாவது அளவு எந்தெந்த வகையில் இருக்கு, அதோட ரேட்டு இப்போ எந்த மாதிரி வித்துட்டு இருக்கீங்க? 1/2 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் இருக்கு. 1/2 கிலோ 1 கிலோ வாச பொங்கல் வைப்பாங்க, சூரிய பொங்கல். 2 கிலோ 3 கிலோங்கிறது ஆஃபீஸில் ஒரு 30 பேர் இருக்கிற இடத்துல 2 கிலோ 3 கிலோ பொங்கல் வைப்பாங்க. 7 கிலோ அப்படிங்கிறப்ப காலேஜஸுக்கு குரூப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல காலேஜுக்கெலாம் 7 கிலோ பொங்கல், 5 கிலோ பொங்கல் வாங்குவாங்க. கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு எல்லாம் வாங்குவாங்க. இப்போ டைனி கிட்ஸு ஸ்கூலு, பிளே கிட்ஸு ஸ்கூலுன்னு இருக்குது. குழந்தைங்களுக்கு அந்த சின்ன சொப்பில் பொங்கல் வச்சு தரது குழந்தைங்க ஆர்வமாக வாங்குவாங்க. அதுக்காக சின்ன சின்ன சொப்புங்களுக்கு வண்ணம் தீட்டி குழந்தைங்களோட ஈர்ப்பை அதிகப்படுத்துறதுக்காக இந்த மண்பானையை அவங்களுக்கு விரும்பணும் அப்படிங்கிறத, இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படிங்கிறதுக்காக மண்பானை சமையல், கூட்டாஞ்சோறு, குழந்தைங்களுக்கு கூட்டாஞ்சோறு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை கூடி வாழணும் அப்படிங்கிறது அந்த கூட்டாஞ்சோறுலேருந்து தான் பேசிக்காக ஆரம்பியாகும். அது கூட்டாஞ்சோறு. அந்த கூட்டாஞ்சோறுக்காக அடுப்பு ப்ளஸ் பானை, சின்ன சின்ன டைனி விளையாட்டு சாமான் மண்ணிலேயே தயாரித்து வச்சுருக்கோம். அது குழந்தைங்களுக்கு விற்பனைக்கு வாங்கிட்டு போவாங்க. இந்த நீங்கள் கல்லூரி மாணவிங்கிறதுனால விட்டுட்டு இந்த பானைகளை வண்ணம் தீட்டுதல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு விட்டுருக்கீங்க. இது உங்களுக்கு எந்த விதமான உணர்வுகளை கொடுக்குது? இது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இது பெயிண்ட் பண்ணுறது நான் படிச்சுட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். இதனால எந்த பாதிப்பும் இல்லை. இது ரொம்ப ரிலாக்ஸாக இது பண்ணலாம். இது எனக்கு பிடிச்சிருக்குது வரையறதுக்கு. இது யார் வேணால் வரையலாம். இயற்கை இது அழகு கொடுக்கறது தான். இது யார் வேணாலும் வரையலாம். இப்போ நான் இது வரைகிறதுனால ஃபோன் யூஸ் பண்ணுறதே நான் மறந்துட்டேன். ரொம்ப ரிலாக்ஸாக காமாக தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சி தான் நான் செய்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு. அதாவது தந்தை தாய்க்கு உதவி செய்யும் நினைப்பவர்கள் தாராளமாக செய்யலாம் என தெரிவிக்கிறார். இருந்தாலும் தற்போது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பொங்கல் பானைகள் விற்பனை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தற்போது பொங்கல் சீர்கொடுப்பவர்கள் அதிக அளவில் பானை வாங்கி செல்கின்றனர். இன்னும் 8 நாட்கள் உள்ளதால் வீடுகள் மற்றும் சமுதாய கூடங்கள் மற்றும் பொது இடங்களில் பொங்கல் வைப்பவர்கள் பொங்கல் பானைகளை வாங்கி செல்வதால் பொங்கல் பானை விற்பனை தற்போது களை கட்டி நடந்து வருகிறது என்றே சொல்லலாம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.